ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் நவம்பர் 5 புதன்கிழமை. இன்று முழுவதும் பௌர்ணமி திதி. கிரிவலம் செல்லலாம். இன்னைக்கு சிவன் கோவிலிருந்து அன்னாபிஷேகம் நடக்குங்க. காலை 10 மணி 15 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கு பிறகுதான் பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 10:45 மணிக்கு மேலே தான் சித்த யோகமே நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்கள் தவிர்த்துடுங்க. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் வடக்கு, பரிகாரமாக பால் சாப்பிட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு. நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கும். நண்பர்களுக்காக ஒரு வேலை சார்ந்த ஒரு உதவிகள் பண்ணுவீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது. ஓம் நரசிம்மனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகமாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. கடன் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. ஓம் துர்கா தேவியை போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபமோ லாபம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள், அதாவது கூடுதல் பொறுப்புகள் சேரும். எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ஓம் குருவே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம். வீட்டிலையும் சேர்த்தா, வெளியிலையும் சேர்த்தா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சேர்த்தா உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தொழில் சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க. ஓம் முருகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று அரசாங்கம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா உயர் அதிகாரிகள் மூலமாக சிறு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ஓ மகாலட்சுமியே நமக ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள், பேச்சின் மூலமாக பலவிதங்களில் தொல்லைகள் இன்னைக்கு சேருங்க. அதனால பேச்சுக்களை ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. யார் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஓம் தாமோதரா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள், உடல் மனம் சுறுசுறுப்பு, எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. ஓம் கருமாரி அம்பனையே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகம், பயணங்கள் இருக்கு. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இறங்குவீங்க. செலவுகள் அதிகமா இருக்கு. அதனால செலவுகளை கவனமா பார்த்து பண்ணுங்க. ஓம் நீலகண்டாய நமக ஜபம் பண்ணுங்க. வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சேரும். புதிய பதவிகளும் உங்களை தேடி வரும். ஓம் திருவிக்கிரமா நமக ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த ஒரு எண்ணம். உங்களுக்கு கூடுதலான ஒரு பொறுப்புகளும் சேருங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வாகனம் வாங்கலாம், நிலம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இன்னைக்கு இறங்குவீங்க. அதற்காக ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க. ஓம் கஜலட்சுமியே நமக ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள், இடமாற்றம் இருக்கின்றது, தொழில் மாற்றம் இருக்கு. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று ஓம் சண்முகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமா எந்த வேலை இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. எதனால்னா அந்த பேச்சின் மூலமாகவே பலவிதங்களிலும் வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஓம் குருவே நமக ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.